மண்டைக்காடு பகவதி அம்மன் என்று சொன்னாலே எனக்கு மனதிற்கு நெருக்கமான ஒரு தெய்வம் என்று சொன்னால் அது மிகையாகாது. எப்பொழுதுமே நம்முடைய மாசி கொடை விழா என்று சொன்னால் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு முறையும் அழைக்கும் பொழுதெல்லாம் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் இந்த தமிழக மண்ணில் இந்துத்துவ புரட்சியை தொடங்கி வைத்த மண் இந்த மண்டைக்காடு மண். மிகப்பெரிய ஆன்மீக பெரியோர்களை ஐயா வைகுண்டர் தொடங்கி இந்துத்துவ பெரும் புரட்சியாளர் தானுலிங்க நாடார் வரை பல்வேறு இந்துத்துவ இந்திய தத்துவ புரட்சியாளர்களை நம்முடைய தமிழுக்கும் தமிழ் மண்ணிற்கு தமிழ் சமூகத்திற்கு தந்த ஒரு பெரும் பேர் கொண்ட ஒரு மண் நம்முடைய இந்த பகுதி மண்டைக்காடு பகுதி. நம்முடைய மண்டைக்காடு பகவதி அம்மனுடைய பேர் அருளாலே நம்முடைய சக்தியினுடைய அருட்பெரும் ஆற்றலாலே இந்த மண்ணிலிருந்து பல்வேறு பெரும் தலைவர்கள் பல்வேறு இந்துத்துவ போராளிகள் தினம் தினம் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த பகுதி மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த மண் ஒரு மிகப்பெரிய தமிழ் சமூகத்திற்கு கொடுத்த ஒரு அருட்கொடை என்று சொன்னால் இந்த ஹைந்தவ இந்து சேவா சங்கம். அதனுடைய நிறுவனர் வேலாயுதன் பிள்ளை அவர்களையும் இந்த மண் இந்த தமிழ் சமூகத்திற்கு தந்திருக்கிறது. இந்த அமைப்பை பார்க்கும் பொழுது இப்பொழுது 88 ஆண்டுகள் ஆகிவிட்டிருக்கிறது. காலத்தோடு ஒப்பிடும் பொழுதும் சரி, இவர்கள் நம்முடைய மக்களுக்கு செய்கிற சேவைகளை ஒப்பிடும் பொழுதும் சரி, அனைத்து சமூக மக்களையும் ஒன்றாக ஒருங்கிணைத்து இந்து என்கிற ஒரு அடிப்படையில் சாதி கடந்து ஹைந்தவ என்று சொன்னால் அனைத்து சமூகங்களும் ஒன்று கூடுகிற சாதி கடந்து இந்துக்களை ஒருங்கிணைக்கிற அந்த தன்மையிலும் சரி, ஹைந்தவ இந்து சேவா சங்கம் நம்முடைய ராஷ்டிரிய சேவா சங்கம் RSSனுடைய பல்வேறு கூறுகளோடு ஒத்து போகிறது. அந்த விதத்தில் இந்த சங்கத்தின் ஏன்னா 10 நாள் ஒரு கொடை விழா நடத்தணும்னு சொன்னால் இந்த 10 நாள் ப்ரோக்ராம் ஷெட்யூல் பண்ணி அந்த 10 நாள் வருகிற விருந்தினர்கள் யார் யார் என்பதை முடிவு செய்து இங்கே குழந்தைகள் எல்லாம் அருமையாக நடனம் ஆடினாங்க. எந்தெந்த குழந்தைகள் நடனம் ஆடணும், என்னென்ன கலை நிகழ்ச்சிகள் இருக்கிறது, தையல் மிஷின் கொடுக்கப்பட்டது. அத்தனை குடும்பங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் இந்த நேரத்தில் தரப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்களையும் திட்டமிட்டு ஒரு நிர்வாக திறத்தோடு ஒரு அருமையான ஒரு முறையில் நடத்தி கொண்டிருக்கிற இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துள்ளேன். இன்னும் பல 100 ஆண்டுகள் இந்த சங்கத்தினுடைய நிகழ்ச்சி நம்முடைய எல்லாம் வல்ல பகவதி அம்மனுடைய அருளாலே அவருடைய அருட்பெரும் ஆற்றலாலே மிகப்பெரிய அளவில் இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு சேவைகளை வழங்கி இன்னும் மேலும் மேலும் இந்த விழா 100 ஆண்டு காலம் வளர வேண்டும் என்று பகவதி அம்மனை வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த நேரத்தில் ஒவ்வொரு முறை கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வரும்பொழுதும் என் மனதில் ஏற்படுகிற ஒரு உணர்வை நான் பகிர்ந்தாக வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியில் நிறைய மாவட்டங்கள் 67 மாவட்டங்கள் இருக்கும். எல்லா மாவட்டத்துக்கும் சற்றேறக்குறைய பயணப்பட்டு கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு முறை கன்னியாகுமரி மண்ணை மிதிக்கும் பொழுதும் கன்னியாகுமரி மாவட்டம் போல மற்ற மாவட்டங்களும் மாற வேண்டும் என்கிற ஒரு உணர்வும் அந்த வேண்டுதலும் ஒவ்வொரு முறை நம்முடைய மாவட்டத்திற்கு வரும் பொழுதும் ஒரு புது உத்வேகத்தோடு ஒரு புது சக்தியோடு ஒரு புது ஆத்ம சக்தியோடு செல்லுகிற வாய்ப்பை இந்த மண் ஒவ்வொரு முறையும் எனக்கு தந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால்
நான் ஏற்கனவே சொன்னது போன்று ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் இந்திய தத்துவத்தை, இந்துத்துவத்தை, இந்துத்துவ போராட்டத்தை அறிமுகப்படுத்திய மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். ஒற்றுமை என்று சொன்னால் ஒவ்வொரு கோவிலாக இருக்கட்டும், ஒவ்வொரு திருவிழாவாக இருக்கட்டும், மக்கள் கூடி அப்படியே ஆசையா. சென்ற முறை நான் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலுக்கு வந்து இந்த விழாவில் கலந்து கொள்ளுகிற வாய்ப்பு, அன்றைக்கு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்த அன்னைக்கு நானும் வந்தேன். அதற்கு பிறகு ஆல்தரை அம்மன் கோவிலுக்கு போனேன். ஒரு கோவில், ஒரு கோவிலுக்கென்று ஒரு சின்ன ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி பேங்க், அந்த கோவிலுக்கென்று ஒரு கல்யாண மண்டபம், அந்த கோவிலுக்கென்று மகளிர் அணி, அந்த கோவிலுக்கென்று இளைஞர் அணி, இப்படி இந்துக்கள் ஒற்றுமையாக ஒரு ஆன்மீக கோவிலின் அடிப்படையில் ஒன்றிணைந்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து ஒருவருக்கொருவர் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கிற ஒரு தன்மையை நான் எங்கேயும் பார்க்கல. நம்ம மாவட்டத்தில் மட்டும்தான் பார்க்கல. ஒரு 100 இடத்துல பேசியிருப்பேன், ஒரு 100 இடத்துல பேசியிருப்பேன். அதெல்லாம் நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கணும். ஒரு கோவிலுக்கு கீழே ஒரு பேங்க், கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்கு, பேங்க் போல இயங்குது. இப்படி பல்வேறு விஷயங்களுக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்து ஒற்றுமை என்று சொன்னால், சமய வகுப்புகள் என்று சொன்னால், விளக்கு பூஜைகள் என்று சொன்னால், ஒவ்வொரு விஷயத்தையும் கன்னியாகுமரியை பார், கன்னியாகுமரி மாவட்டத்தை பார், கன்னியாகுமரி மாவட்டத்தை பார். இப்படி பல்வேறு இந்து ஒற்றுமை விஷயங்களுக்கான முன்னெடுப்புகளுக்கான முன்னுதாரணமாக, முன்னேறாக இந்த மாவட்டம் என்றைக்குமே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. காரணம், இந்த மண் சக்தியினுடைய மண், இந்த மண் சக்தி தெய்வத்தினுடைய மண். கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு நம்முடைய மண்டைக்காடு பகவதி வரை சக்தியினுடைய ரூபமாக இந்த மாவட்டம் இருக்கிற காரணத்தினால இந்து ஒற்றுமை என்கிற ஒரு சக்தி இந்த மாவட்டத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்மை சுற்றி எத்தனை சதிவலைகள் பின்னப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்து ஒற்றுமை என்று சொன்னால் அதை அழிக்க வேண்டும் என்று எவ்வளவு பெரிய அந்நிய நாட்டு சக்திகள் எல்லாம் நம்மை சுற்றி சுற்றி பிணந்தின்னும் கழுகுகளைப் போல சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. முதலைகளைப் போல நம்மை விழுங்குவதற்கு எப்படியெல்லாம் துடித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் நாம் சொல்ல வேண்டிய ஒரு பதில், திருப்பரங்குன்றத்தில் ஒரு பதில் சொல்லும். திருப்பரங்குன்றம் மலையை மதவாதிகள் ஆக்கிரமிக்க நினைத்த போது, திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர மலை என்ற வெட்கமில்லாமல் அவர்கள் அறைகோல் விடுத்த பொழுது, இந்துக்கள் 1 மணி நேரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு கூடி இந்து ஒற்றுமை என்பது தமிழகத்தில் வந்துவிட்டது, இனிமேல் எவனொருவனும் எங்களுடைய ஆலயங்களை, எங்களுடைய வழிபாட்டு நிறுவனங்களை ஆக்கிரமிக்க முடியாது என்கிற ஒற்றை குரலை ஓங்கி ஒலித்தது. இப்படி இந்து சக்திக்கான முன்னெடுப்புகள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக நம்முடைய தமிழக மண்ணில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நேற்று இல்லை, நேற்றுக்கு ஒரு பயணத்தில் பாலகங்காதர திலகரை பற்றி ஒரு புத்தகத்தை படித்தோம். பாலகங்காதர திலகர் சொல்லுகிறார், இந்த தேசத்தில் இந்து தன்னை இந்து என்று உணர்ந்து, தன்னுடைய பெருமையை உணர்ந்து என்றைக்கு ஒற்றுமையாக ஒன்றாக இருக்கிறானோ, தன்னுடைய பலத்தை உணர்கிறானோ, அன்றைக்கு நம்முடைய பிறப்புரிமையான சுதந்திரம் நமக்கு கிடைத்தே தீரும் என்று சொல்கிறார். சுதந்திர போராட்ட வரலாற்றை எடுத்து பாருங்க. சுதந்திர போராட்ட வரலாறு இந்துத்துவத்தை நம்பியவர்களால், இந்து தெய்வத்தை வணங்கியவர்களால், தெய்வ பக்தி உடையவர்களால் மட்டும்தான் இந்த இந்திய தேசத்திற்கு சுதந்திரம் கிடைத்ததே ஒழிய வேற யாராலையும் கிடையாது. அதாவது இன்னைக்கு யாரெல்லாம் சங்கின்னு சொல்றாங்களோ, சங்கிகளால தான் இந்த இந்திய தேசத்திற்கு சுதந்திரமே கிடைத்தது. பாலகங்காதர திலகர் சங்கி,
அவர் தான் முதல்ல என்ன பண்ணாரு, இந்துக்களை எல்லாத்தையும் திரட்டி பிள்ளையார் சதுர்த்திக்கு ஊர்வலம் துவக்கி வச்சது யாரு? பாலகங்காதர திலகர். அந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களை பார்த்து அன்றைக்கு வெள்ளக்காரன் பயந்தான். இன்றைக்கும் அந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களை பார்த்து கொள்ளக்காரன் பயந்து கொண்டிருக்கிறான். ஒற்றுமைப்படுத்தினார். இங்க வந்து பார்க்கும் பொழுது ஒரு குடும்பமாக, ஒரு மாசி கொடை விழாவில் எல்லோரும் நமக்கு இருக்கிற இந்த மாச்சரியங்கள் கடந்து, சாதி கடந்து ஒன்றாக ஒரு குடும்பமாக இந்த பகவதி அம்மனுக்கு விழாவை எடுப்பதை பார்க்கும் பொழுது பாலகங்காதர திலகர் அன்றைக்கு கண்ட கனவு இன்றைக்கு நினைவாகிறது. காந்தி ராமராஜ்யம் இந்த தேசத்தில் அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். இவங்க பாஷையில சங்கி. நீங்க சுதந்திர போராட்டத்தை பொறுத்தவரை இந்திய தத்துவத்தை, இந்து தர்மத்தை பின்பற்றியவர்களால் மட்டும்தான் கிடைத்தது. மாப்போசி எழுதுறார், வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்கிற புத்தகத்துல, அருமையான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்திற்கு பிறகுதான் வள்ளலார் என்கிற ஒருவர் இந்த மண்ணில் வாழ்ந்தார் என்பதே பலருக்கும் தெரியப்பட்டது. அந்த புக்கில் போய் பாருங்க, எழுதுறார், மாப்போசி எழுதுறார், இந்த மண்ணில் சுதந்திரம் எப்படி கிடைத்தது, சுதந்திர போராட்டம் எப்படி வெற்றி அடைந்தது, இந்திய தேசம் எப்படி சுதந்திரம் அடைந்தது, தேச உணர்வோடு போராடியவர்களை விட, வெளிநாட்டிலிருந்து ஒருத்த நம்மை அடிமைப்படுத்துகிறான் என்கிற உணர்வில் போராடியவர்களை விட, வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் நம்மை அடிமைப்படுத்துகிறார்கள் என்கிற இந்து உணர்வின் அடிப்படையில் தான் இந்த தேசத்திற்கு சுதந்திரம் கிடைத்தது என்று சொல்லுபவர் யாரு? நான் சொல்லல, மாப்போசி எழுதுறேன். இதுதான் இந்த மண்ணினுடைய வரலாறு. இந்த தேசம் இன்றைக்கு சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது இந்துக்கள் தங்கள் ஒற்றுமை போராட்டத்தின் மூலமாக கிடைத்த ஒரு விளைவு. வாஞ்சிநாதன் ஆஷ்துரையை சுட்டுக் கொள்றான். அந்த பெரும் வீரன், தன்னிகரெல்லாம் ஒரு தலைவன், ஒரு இளைஞன், அவ்வளவு தைரியமாக ஆஷை போய் சுட்டுக் கொள்றான். ஏன் சுட்டுக் கொள்றான்னு சொன்னா, ஆஷ் என்கிற அந்த கயவன் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை கைது செய்து, அவன் சப் கலெக்டரா இருக்கும்போது, அந்த நேரத்தில் 2-3 மாவட்ட மக்கள் திரண்டு வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். அப்போ கருணை இல்லாமல் துப்பாக்கி சூடு நடத்தி 3 பேரை சுட்டு கொன்றவன் அந்த ஆஷ். அந்த ஆஷை சுட்டு கொல்லணும்னு சொல்லி வாஞ்சிநாதன் சூளுரை எடுக்கிறார். சுட்டு கொள்றார், தன்னைத்தானே சுட்டு கொண்டு அந்த நேரத்தில் இறந்து போய் விடுகிறார் அந்த மாவீரன். ஆஷை சுட்டு கொண்ட அந்த வாஞ்சிநாதன் ஒரு கடிதம் எழுதிவிட்டு போனார். அந்த கடிதத்தை நீங்கள் அனைவரும் வாய்ப்பு இருந்தால் படித்து பாருங்கள். இந்த மண்ணிற்கு இந்து தர்மத்தை நம்பியவர்களால் மட்டும், இந்த மண்ணிற்கு இந்துவாக வாழ்ந்தவர்களால் மட்டும்தான் சுதந்திரம் கிடைத்திருக்கிறது என்பது உங்களுக்கு முகத்தில் அரைந்தார் போல புரியும். இந்த மண்ணை மிலேச்சர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். வேறு மதத்தை சார்ந்தவர்கள் நம்மை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணிற்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் எழுதி வைத்தவர் வீரன், மாவீரன், இந்த மண்ணினுடைய மகத்துவமான தலைவன் வாஞ்சிநாதன். இந்த தேசத்தினுடைய ஒட்டுமொத்த சுதந்திர போராட்ட வீர வரலாறும் இந்துக்களால், இந்து உணர்வால் நிரம்பப்பட்டவர்களால், இந்து தர்மத்தை பின்பற்றியவர்களால், இந்து தர்மத்தை காக்க வேண்டும் என்று எண்ணியவர்களால் கிடைத்ததே ஒழிய வேறு யாரும் அதற்கு காரணம் கிடையாது. இந்த உண்மையை நீங்கள் வரலாற்றை ஊன்றி படித்தீர்கள் என்றால் தெரியும். வாஞ்சிநாதன் சுட்டுக் கொள்றார் ஆஷ்துரை. வாஞ்சிநாதனுக்கு ட்ரைனிங் எப்படி கிடைச்சது, துப்பாக்கி எப்படி கிடைச்சது? வாஞ்சிநாதன் நீலகண்ட பிரம்மச்சாரியினுடைய அந்த பாரத மாதா சங்கத்தினுடைய ஒருவர். நீலகண்ட பிரம்மச்சாரி ஒரு துறவி, ஒரு இந்து துறவி. நீலகண்ட பிரம்மச்சாரி தான் அந்த வழக்கில் A1 அக்யூஸ்ட் 1.
அந்த வழக்கை விசாரிக்கும் போதுதான் வெள்ளைக்காரனுக்கு தெரியுது, தமிழகத்தில் வெள்ளைக்காரனுக்கு தெரியாம சுதந்திர போராட்ட புரட்சிக்காக ஆயுத பயிற்சி கொடுக்கப்பட்டு இந்த தமிழக மண்ணில் 2000 இளைஞர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று. வெள்ளைக்காரன் மிரண்டு போயிட்டான். அடப்பாவிகளாடே, எங்களுக்கு தெரியாம எப்படா 2000 பேருக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து வச்சிருந்தீங்க. முதல் உலக போர் வரும் என்பதை யூகித்து அந்த நேரத்தில் வெள்ளைக்காரனை அடிச்சு துரத்தணும்னு சொல்லி திட்டமிட்டு அந்த நேரத்தில் ரகசியமாக 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு வைக்கப்பட்டது. இந்த வரலாறுலாம் நம்முடைய மாணவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? நம்முடைய வரலாற்றை எடுத்து பாருங்க, டெக்ஸ்ட் புக் எடுத்து பாருங்க, நம்ம எல்லாம் படிக்கும்போது படிச்சிருக்கோம். முயற்சியின் அடையாளம் கஜினி முகமது. முயற்சியின் அடையாளம். உங்க வீட்டில் வந்து செவுத்த கடப்பாறையில் உடைச்சி பீரோவை கடப்பாறையை போட்டு நெம்பி ஒரு 50 பவுன் நகையை வந்து தூக்கிட்டு போயிட்டான். நீங்க வெளியூர் போயிட்டு வரீங்க, கதவை திறந்து பார்க்குறீங்க, செவுரு ஓட்டை போட்டிருக்குது, பீரோவை உடைச்சி 50 பவுன் நகையை தூக்கிட்டு போயிட்டான். ஆனால் பாவி திருட்டு பயலே தூக்கிட்டு போயிட்டே நாசமா போவ அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ற ஒரு முயற்சி. செவுத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓட்ட போட்டிருக்கிறாங்க, பீரோவை எவ்வளோ கஷ்டப்பட்டு கடப்பாறையை வச்சு நோண்டி 50 பவுன் ஆட்டை போட்டு போயிருக்கிறான். எப்பா, முயற்சியின் அடையாளம் என்றால் அந்த திருட்டு பய தானே அப்படின்னு சொல்லுவீங்களா? ஒருவேளை அப்படி உங்க வீட்டுக்குள்ள பூந்து திருடி 50 பவுன் ஆட்டையை போட்டவனை முயற்சியின் அடையாளம்னு நம்ம சொன்னோம்னா நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தானே சேர்ப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஆமா. அப்போ இந்த தேசத்திற்கு 11 முறை கொள்ளையடித்து சோமநாதர் கோயிலை இடித்து தரமட்டமாக்கி ஒவ்வொரு முறை அந்த கோவில் கட்டப்படும் பொழுதும் மீண்டும் மீண்டும் அந்த கோவிலை கொள்ளையடித்த ஒரு கயவன் கஜினி முகமதுவை நம்முடைய பாடத்திட்டம் முயற்சியின் அடையாளம் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம், எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம், எவ்வளவு பெரிய சதி இருக்கிறது. யோசிச்சு பாரு, எவ்வளவு பெரிய சதி இருக்கிறது. இந்த தேசம் பெண்களை தெய்வமாக கொண்டாடுகிற ஒரு தேசம். பெண்ணின் ரூபமாக, சக்தியின் வடிவமாக பகவதி அம்மன் அங்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா வெள்ளைக்கார வந்து, சார் நீங்கெல்லாம் வந்து பெண்களை வந்து வீட்டுக்குள்ளே வச்சிருக்கீங்க, எங்களை பார்த்து கத்துக்கோங்க. எப்போ? சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் திலகர் சொல்ற, அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம், முதல்ல நீ விட்டு நீங்க ஒரு நாட்டை விட்டு நிற்கிறோம், எல்லாத்தையும் நாங்க பார்த்துக்கிறோம், இப்ப அதெல்லாம் நீங்க பேசாது. அப்பொழுது பல பேரை வைத்து நம் நாட்டிற்கு இப்பொழுது சுதந்திரம் தேவையில்லை, முதல்ல பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்கணும், முதல்ல சாதி பாகுபாடுகளை ஒழிக்கணும், அதுவரை நாம் இந்திய சுதந்திரத்தை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி பல அறிவி ஜீவிகள் போன்ற இப்ப இருக்கிறாங்கல்ல, டிவியில் உட்காந்து பல பேர் பேசுவாங்க. திடீர்னு பார்த்தா பொருளாதார நிபுணர்னு போட்டிருப்பாங்க. அவரே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் விஞ்ஞானின்னு வந்து பேசுவார், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து விளையாட்டுத்துறை நிபுணர்னு பேசுவார், அடுத்த நாள் அவரே கல்வியாளராக மாறிடுவார். இப்பெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி வெள்ளைக்காரன் பீரியட்லேயே பல பேரை உருவாக்கி வச்சாங்க. அதில் ஒருத்தர் தான் ஈவே ராமசாமி. இவங்க வேலை என்ன அப்படின்னா சுதந்திரம் கிடைக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. மகாராஷ்டிராவில் சொல்லியிருக்காங்க, அது மாதிரி வங்காள தேசத்தில் சொல்லியிருக்காங்க. பலரும் அது மாதிரி சொல்லுவதற்கென்றே வெள்ளைக்காரர்களால் சம்பளம் கொடுத்து வைக்கப்பட்டாங்க. பாலகங்காதர திலகர் சொல்லுகிறார், இந்த தேசத்திற்கு பெண் சுதந்திரத்தை பற்றி, பெண்ணினுடைய உரிமை பற்றி வெள்ளைக்காரன் நீ வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த தேசத்தில் பெண்கள் தெய்வமாக வணங்கப்படுபவர்கள், தெய்வத்திற்கு நிகராக வைக்கப்படுபவர்கள். அதுதான் இந்த சக்தி ரூபத்தினுடைய அடையாளம். சரி, நம்முடைய வாழ்வியலுக்கு வரும், நம்முடைய வாழ்வியலுக்கு வரும். இப்போ இந்த கஜினி முகமது விஷயம் சொன்ன இல்லையா, முயற்சியினுடைய அடையாளம், திருட்டு பயில போய் முயற்சியினுடைய அடையாளம், இப்படியெல்லாம் நம்முடைய பாடத்திட்டத்தில் புகுத்தி நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய குழந்தைகளின் பிஞ்சு நெஞ்சில நஞ்சை விதைத்தது மெக்காலே கல்வி முறை. அந்த கல்வி முறையை உருவாக்கும் போது, அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை உருவாக்கும் பொழுது மெக்காலே லண்டன் பார்லிமெண்ட்ல போய் பேசுறான்.
நான் ஒரு கல்வி முறையை இந்திய தேசத்திற்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறேன். அந்த கல்வி முறை அமல்படுத்தப்பட்டால் அந்த அமல்படுத்தப்பட்டதிலிருந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய தன்மையோடு ஒரு இந்தியனும் இருக்க மாட்டான். ஆண் என்றால் ஆண் தன்மையோடு இருக்கும், பெண் என்றால் பெண் தன்மையோடு இருக்கும், இந்தியன் என்றால் இந்திய தன்மையோடு இருக்கும். கரெக்டா? அந்த இந்திய தன்மையை நம்முடைய இந்தியர்களிடமிருந்து நீக்குவதற்காகத்தான் மெக்காலேங்கிறவன் ஒரு கல்வி முறையை கொண்டு வந்தான். அந்த கல்வி முறையினுடைய நுணுக்கம் என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். அச்சில் இருப்பது அறிவு. நான் உங்ககிட்ட பிரிண்ட் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் அறிவு. சின்ன வயசுல இருக்கு. இப்போ நம்ம அப்படியே பேசிட்டு இருப்போம். படித்து இந்த மாதிரி புக்காக படித்தவங்களுக்கு தான் அறிவு இருக்குன்னு அவசியம் கிடையாது. கிராமத்தில் இருக்கிற ஒரு விவசாயம் செய்து கொண்டிருக்கிற ஒரு சாதாரண ஒருத்தருக்கு இருக்கிற அந்த இயற்கை அறிவு புக்காக படித்தவங்களுக்கு இருக்காது. அவர் சொல்லுவார், தம்பி இந்த மாதிரி நாளைக்கு மரம் வரப்போகுது. நான் போய் கர்நாடகாவில் எலெக்ஷனில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நல்ல வெயில். போயிட்டு இருக்கும்போது பார்த்தா காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு நிலம் விடாமல் எல்லா நிலத்துலையும் விவசாயிங்க ஏர் ஓட்டுறாங்க. திடீர்னு அதுக்கு முதல் நாள் ஏர் ஓட்டலை, அந்த ஒரு வாரத்தில் யாரும் ஏர் ஓட்டலை. திடீர்னு பார்த்தா எல்லா நிலத்துலையும் ஏர் ஓட்டுறாங்க. எனக்கு ஒரே ஷாக் ஆகி போச்சு. எப்படி என்ன எதுக்கு என்ன கதையே, இவ்வளோ வெயில் மண்டையை போலகுது, திடீர்னு எல்லாரும் ஏர் ஓட்டுறாங்களே அப்படின்னு. காரில் போகும்போது பேசிகிட்டே போனேன்னா திடீர்னு எல்லாம் ஏர் ஓட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் மழை பெஞ்சுது. அடுத்த நாள் காலையில் எனக்கு உண்மையிலே ஆச்சரியம். மழை பெய்யறதுக்கான எந்த தடையமும் இல்லை, ஆனால் மழை பெய்யும். இதுதான் நம்முடைய தேசம் தலைமுறை தலைமுறையாக காப்பாற்றி வைத்திருக்கிற விஞ்ஞான அறிவு. ஒரு சிலை செய்கிறதா இருக்கட்டும், கோயிலில் சிலை செய்கிறதா இருக்கட்டும், தேர் செய்கிறதா இருக்கட்டும், பல்வேறு விதமான கலைகளை நம்முடைய பாரம்பரியம் காப்பாற்றி வந்து உள்ளது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிரிண்டட் புக்கில் இருக்கிறது தான், அச்சடிக்கப்பட்ட காகிதத்தில் இருப்பது தான் அறிவு. இப்போ நீங்கள் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஏதாவது அறிவாக பேசுகிறோன்னு வைங்களேன், ஏதாவது அறிவாக பேசுகிறோம், உடனே கேட்பாங்க, இது எங்கே படித்த கேட்பாங்களா? இதை எங்கே படித்த? ஏன்? எங்கேயாவது படித்து தான் இருக்கணுமா? படிக்கிறதுங்கிறது அந்த புக்கில் இருக்கிறது யாரோ ஒருத்தர் எழுதுறது தானே. எங்கேயாவது படிச்சு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. நம்முடைய சொந்த அறிவில் வர்றது கூட அறிவாக இருக்கலாம் இல்லையா? ஆனால் அச்சில் இருப்பது தான் அறிவு. டெக்ஸ்ட் புக்கில் என்ன போட்டாலும் நீ நம்பினுன்றது தான் மெக்காலே கல்வி முறை. அந்த கல்வி முறையை மாற்றி இப்பொழுது தேசிய கல்விக் கொள்கை என்கிற ஒரு அருமையான ஒரு கல்வி திட்டம் இருக்கிறது. இந்த கல்வி திட்டம் என்ன பண்ணுது தெரியுமா? அச்சில் இருக்கிறது என்பதற்காக நீங்கள் ஒரு விஷயத்தை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய அறிவை பயன்படுத்தி நீங்க யோசிங்க. யோசித்து அந்த அந்த விஷயம் உங்களுடைய அறிவிற்கு நன்றதாக பட்டால் மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இல்லைன்னா விவாதம் பண்ணுங்க, யோசிங்க. இந்த திட்டம் மற்றும் ஒரு அருமையான ஒரு விஷயத்தை தமிழகத்திற்கு சொல்லியிருக்கிறது. மற்றும் ஒரு அருமையான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நடுத்தர குடும்பம், ஒரு மிடில் கிளாஸ், அவங்களுடைய வாழ்நாளில் அவங்க சம்பாதிக்கிற வருமானத்தில் 40% அந்த குழந்தைங்களுக்கு பிரைவேட் ஸ்கூலில் சேர்த்து ஃபீஸ் கட்டுறதுக்கு சரியா போகுது. சரியா? சரிதானே? சம்பாதிக்கிற பணம் என்ன பண்ணுறோம்? வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1 லட்சம் ரூபா ஃபீஸ் கட்டுறோம். ஏன் சார்? ப்ரைவேட் ஸ்கூல் பார்த்தா அப்படியே பெருசாக இருக்குது சார், சுத்தமாக இருக்குது சார். நேற்று பார்க்குறோம் டிவியில், இதில் நியூஸில் வருது, திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் லீவ் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுமாக பசங்களை ஸ்கூலுக்கு வர சொல்லி செங்கத்துக்க சொல்கிறாங்க. செங்கல். அதை பார்க்கும்போது நமக்கு மனசு வருத்தமாக இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? எவ்வளோ லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, என் புள்ள போயிட்டு ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கட்டும், ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கட்டும். நல்ல ஆழமாக யோசிப்பார். நடுத்தர குடும்பத்தினுடைய வருமானம் முழுமையாக ஒரு 40% குழந்தைகளுடைய கல்விக்கு போயிடும். அந்த பணம் நமக்கு மிச்சப்பட்டா
10 வருஷத்தில் வீடு கட்டுறவன் 2 வருஷத்தில் வீடு கட்டுவான். சரியா? 5 வருஷத்தில் வீடு கட்டுறவன் 1 வருஷத்தில் வீடு கட்டுவான். அவ்வளோ பணம் குழந்தைங்களுடைய படிப்புக்கு செலவாகும். அதுபோல ஏழை குடும்பத்தினுடைய வருமானம் எங்கே போகுது தெரியுமா? டாஸ்மாக். 800 ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஆள் பூரா வேலை பார்த்து 800 ரூபாய் கூலி வாங்குறாங்க. 300 ரூபாயை கொண்டு போய் டாஸ்மார்க்கு கழிச்சாங்க. அந்த குடும்பத்தினுடைய வருமானம், அந்த மனிதனுடைய உழைப்பு எல்லாம் எங்க போகுது? சாராயம். இந்த இரண்டுமே ஒரு அரசியல் சதி வலையின் பின்னால் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தமிழகத்துல தான் அரசு சாராயம் இருக்கிறது, தனியார் கல்வியை எடுத்துக்கொண்டது. அரசு நமக்கு கல்வியை இலவசமா தரணும், தரல. சாராயம் குடிக்காதுன்னு சொல்லணும், ஆனா அரசு தான் நமக்கு ஊற்றி கொடுக்குது. குடி 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 டார்கெட் வைக்கிது. 55,000 கோடி ரூபாய்க்கு சாராயம் வித்தமா, இந்த வருஷம் 60,000 கோடிக்கு சாராயம் விற்கிது. இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை என்ன தெரியுமா சொல்லுது? நம்ம பிரைவேட் ஸ்கூல் பார்க்குறோம்ல, 1 லட்சம் ரூபா ஃபீஸ் கட்டி ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு முன்பே சேர்க்குறோம்ல, தனியார் பள்ளிக்கூடத்தில். அந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் இருப்பதை விட பல மடங்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், ஏஐ பேஸ்டு லேர்னிங், இந்த மாதிரி பல மடங்கு வசதிகளை அரசு பள்ளியில் உருவாக்கி பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் என்று ஒரு பள்ளி திட்டத்தை உருவாக்கி தமிழகம் முழுவதும் 780 இடங்களில் அந்த பள்ளிகளை முதல் கட்டமாக கட்டி கொடுத்து தனியார் பள்ளியில் எந்த கல்வி தரமாக கிடைக்கிறது என்று நாம் நினைக்கிறோமோ அதை விட பல மடங்கு தரமான கல்வியை இலவசமாக அரசு பள்ளிகளில், பிஎம்சி பள்ளிகளில் தருவேன் என்று சொல்லுகிறது. நமக்கு அந்த பணம் மிச்சமா மிச்சம் இல்லையா? குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுற பணம் மிச்சமா மிச்சம் இல்லையா? சொல்லுங்க. நம்ம வாழ்க்கை தரம் உயருமா உயராதா? அதை தடுக்க வேண்டும் என்று இப்பொழுது இந்த தமிழகத்தை ஆளுபவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார். வரக்கூடாதுன்னு நினைக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய குழந்தைகள் தமிழை படிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேசிய கல்விக் கொள்கை தான் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரே வாய்ப்பு. இன்னைக்கு நம்ம பேசுகிறோம், நம்ம கலாச்சாரத்தை பேசுகிறோம், நம்முடைய தர்மத்தை பேசுகிறோம், நம்முடைய அறத்தை பேசுகிறோம். இதெல்லாம் எங்கு இருக்கிறது? தமிழ், நம்முடைய மொழி இல்லைன்னா நம்முடைய கலாச்சாரத்தை எப்படி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறோம்? இன்னைக்கு 10ல் 5 பசங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல குழந்தைங்களுக்கு. இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது? அனைத்து குழந்தைகளும் கட்டாயமாக தமிழை படித்தாக வேண்டும் என்று சொல்லுகிறது. தமிழ் சமூகம், தமிழ் சமூகத்தினுடைய வரலாறு, நம்முடைய பழம்பெரும் பெருமை, நம்முடைய பண்பாடு, நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்து தந்த அத்துணை பொக்கிஷங்களும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அடுத்த தலைமுறை தமிழை கட்டாயம் படித்தாக வேண்டும். நியூஸ் பேப்பர் படிக்க தெரியல சார் நம்ம பசங்களுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு நியூஸ் பேப்பர் படிக்க தெரியல சார் தமிழ். அப்புறம் எப்படி சார் திருக்குறளை படிப்பாங்க? எப்படி தொல்காப்பியத்தை படிப்பாங்க? நம்முடைய இந்து தர்ம கோட்பாடுகளை, நம்முடைய தமிழ் அற கருத்துக்களை எங்க போய் படிப்பாங்க? எப்படி அவன் தமிழன் காட்டுகிற அற வழியில் வாழ முடியும்? இன்றைக்கு நம்முடைய தமிழ் குழந்தைகள் தமிழ் படித்தாக வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற கடைசி வாய்ப்பு தேசிய கல்விக் கொள்கை. இதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு அருமையான ஒரு திட்டம், ஒரு அருமையான ஒரு வரப்பிரசாதம் நம்முடைய தமிழக மண்ணிற்கு கிடைத்திருக்கிறது. நம்முடைய நடுத்தர குடும்பங்கள், நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் நமக்கு மிச்சமாக போகுது. அதை தடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மனதில் மக்களாகிய நீங்கள் கரியை பூச வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கோரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன். மக்களிடம் இதை நீங்கள் பேச வேண்டும். இது காலத்தினுடைய அதிமுக்கியமான ஒரு தேவை. இந்த தமிழ் சமூகத்திற்கு தேசிய கல்விக் கொள்கை கிடைத்தாக வேண்டும். நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு, நம்முடைய வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு தரமான கல்வி இலவசமாக கிடைத்தாக வேண்டும். அதற்கு இந்த உரையாடலை நாம் அனைவரும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.